நிலைப்பாடு மாதிரியே வந்து தமிழ்நாட்டில் அமைந்தது வந்து பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டுல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க, நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கெல்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமா பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸா மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்க பாலிசி என்ன, உங்க ப்ரோக்ராம் என்ன, நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கன்னா. ஸோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நாம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ थैंक यू அவர்கான மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.